குட் ஈவினிங். சுக்கோனம் ஃபார்மில் இருக்கேன். இங்கே அப்படியே தேங்காயெல்லாம் மேலேருந்து விழுந்ததெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் சேமித்து வச்சுருக்கோம். மழை பெஞ்சுட்டே இருக்குது. கொஞ்சம் வெயில் காஞ்ச உடனே தான் வெட்டி காய வச்சு எண்ணெய் ஆடை கொடுக்கணும். அப்படியே அங்கங்கே இருக்குது. நாங்கள் ஜென்ரலாக தேங்காய் மேலே ஏறி அறுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதுவாக தானாக விழற நெத்தை மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். போட்டு வச்சுட்டு மொத்தமாக ஒரு 200-300 நெத்துலாம் இருக்கும்போது அப்படியே வெட்டி காய வச்சு எண்ணெய்க்கு எடுத்துட்டுருவேன் நான். பட் இந்த மாதம் என்னென்னா மழை பெஞ்சுட்டே இருக்கு, அதனால் அது எடுக்க முடியல என்னால். அப்படியே வச்சுருக்கோம். மழை நின்றால் தான் கொஞ்சம் பார்க்கணும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த போஸ்ட் போட்டிருந்தேன், என்னோடய ஒரு குட்டி நர்சரி மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த சுகம் அந்த கிணத்து மேட்டுக்கிட்ட அதெல்லாம் இப்போ நல்லா வந்துன்ருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா படர்ந்துருச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு ஆகிடும். தேவையில்லாத களையெல்லாம் வராது. இதில் கொஞ்சம் அடிநியம் இருக்குது. மாங்காய் மாம்பழம் நாங்கள் இந்த செந்தூரா காலாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். கொட்டையெல்லாம் யூஸ் பண்ண சாப்பிட்டதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இது ரெண்டும் செந்தூரா கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ காலாப்பாடு இல்லாமல் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பூனை மீசை அப்படிங்கிற ஒரு ஹர்ப். இதெல்லாம் நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த செடி நிழலில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா வரும். அதனால் இது இட்லி பூ நேற்று தான் வச்சுருக்கேன். அது இனிமேல் தான் தழையும். அது பெரண்டை நிறைய கீழே வச்சுருக்கோம். அது தவிர இந்த இதில் வச்சுருந்தேன், க்ரோ பேக்கில். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தழைஞ்சிருக்கு. இது நான் அப்பப்போ எடுத்துட்டுருவேன். நம்ம பெரண்டை எண்ணெய்க்கு இல்லாட்டா பெரண்டை பொடிக்கு அந்த மாதிரி வேணும்னு வச்சா இதெல்லாம் எடுத்துட்டுருவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய க்ரோ பேக்ஸு இல்லாட்டா குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை வேஸ்ட்டான பக்கெட்ஸ் அதிலலாம் இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த மழை காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி சுற்றி நிறைய ஹர்ப்ஸ் வரும். நம்மளுக்கு வெயிலில் எதெல்லாம் காஞ்சிதோ அதெல்லாம் இப்போ திருப்பி முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒன்று தான் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. ஸோ நடக்கச்சா நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய முளைஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் இதனோட சீட்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படியே திருப்பி வெடித்து இங்கே விழுந்து முளைஞ்சிரும். எங்கெல்லாம் நம்ம நடக்கிற இடம் இல்லையோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும், ஹெர்ப்ஸ் வரும். நம்மளுக்கே பேர் தெரியாது. ஆக்சுவலாக நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் என்னென்ன பேர் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், முடக்கத்தான் பொடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே மற்ற ப்ரையாரிட்டிஸில் விட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வெடித்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஒன்றுத்துலேயும் இந்த மாதிரி சீட்ஸும் நிறைய இருக்குது. கீரை இப்படி தான் இருக்கும். இது இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல. முடக்கத்தான் பார்த்திங்கன்னா இந்த மழை காலம் வரைச்சதான் உங்களுக்கு அது நல்லா செழித்து வளரும். வெயிலெல்லாம் எந்த ஹர்புமே பெருசாக இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் பெரண்டையே எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ஹார்டி ஆகிடும் அந்த பிளான்ட்டு. ஸோ அதனாலேயே நான் பெரண்டை ரிலேட்டடாக பொடியோ கிடியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அந்த டைமில் நிறைய முருங்காய் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ மழை காலம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த இடம் ஒன்று, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு பிளேஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பார்த்திங்கன்னா முடக்கத்தானாக இருக்குது. சரி, நான் நினச்சேன் ஏன் நம்ம இப்போ எடுத்து முடக்கத்தான் ரைஸ் மிக்ஸ் பவுடர் மாதிரியோ இல்லை மல்டிபர்பஸ் மாதிரி இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பொடி தோசை, பொடி இட்லி அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முடக்கத்தான் அவ்வளோ பெனிஃபிஷியல் ஹர்ப். நம்மளோட முடக்குவாதத்தெல்லாம் போக்குற ஹர்ப் அது. செகண்ட்
இந்த காஃபுக்கு கோல்டுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடக்கத்தானை. அதே மாதிரி இந்த கரப்பான் அந்த மாதிரி ஒரு தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் வந்து இது ஒரு நல்ல மெடிசன். இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்காலத்தில் தான் வந்து நம்மளுக்கு கை கால்லாம் வந்து அப்படியே விரைச்சா மாதிரி இருக்கும், கை வந்து மடக்க முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், வலி இருக்கா மாதிரி இருக்கும் பாதத்தில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது நல்ல மெடிசன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் வந்து இது குக் பண்ணிட்ட பிறகு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அரைச்சி தோசையாக சாப்பிட்றதும் உண்டு. அதே மாதிரி சூப் பவுட்ரு மாதிரியும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப் பவுடர்னால் குழந்தைகள் நிறைய விரும்பி சாப்பிட்றது சூப்பு ஆக்சுவலாக பெரியவங்களை விட. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கசப்பு கூட பசங்களுக்கு வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இட்லி பொடி மாதிரி அப்படின்னு வச்சா அதில் நம்ம வந்து நிறைய லென்டில்ஸ் போடுறோம், பெப்பர் போடுறோம், அதே மாதிரி இப்போ மிளகா போடுறோம். ஸோ அந்த மற்ற டேஸ்ட்டும் அதில் கம்பைன் ஆகச்ச இது கொஞ்சம் வந்து அதை நாக் ஆஃப் பண்ணும். மேபி தே மே ப்ரிஃபர் டு ஈட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது கூட எல்லா குழந்தையிலும் மிளகாப்பொடி சாப்பிட்றதில்ல. மிளகாப்பொடி சாப்பிட்ற பசங்க இந்த மாதிரி தே கேன் கன்சியூம் திஸ். அந்த மாதிரி நம்ம அப்படியே பேசிகிட்டே வந்து இப்போ கேட் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கொடி இருக்கும். இது இங்கே லெமன் கிராஸ்லாம் இருக்குது, அது மேலெலாம் ஓடி இருக்கும். அப்படியே நம்ம கேட் மேலே இது மேலே எல்லாத்துலேயும் இருக்கும், ஃபென்ஸ் மேலெல்லாம். இது வந்து நம்ம வந்து அன்டச்ட் ஏரியா, நம்ம இங்கே நடக்கலாம் மாட்டோம். நடக்கிறதுக்கு வந்து இந்த பாதையில் தான் நடப்போம். அது கூட இப்போ புல் இருக்குது, அடித்து விடணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நடக்கவே நடக்காதனால இதனோட விதைகள்லாம் விழுந்து விழுந்து இப்போ இன்னும் நிறைய முளைச்சி நிறைய வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே விதையாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இலையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலை அந்த மாதிரி இருக்கிறதா மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நிறைய இருக்கிறதுனால நான் நினச்சேன் சரி ஒரு செட்டு நம்ம போட்டு பார்ப்போம், எப்படி எல்லாருக்கும் பிடிக்கிறது, அது எப்படி எல்லோரும் ரிசீவ் பண்ணுறா அப்படிங்கிறது பார்த்துட்டு தென் ப்ராபப்ளி we can ஒர்க் ஆன் தட். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம சூப் பவுடர் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.